Hey guys, welcome back. Welcome back to the machine learning series once again. என் பேர் ஆதித்யா. ஸோ இன்னைக்கான வீடியோவில் நம்ம வந்து ரெகுலரைசேஷன் பற்றி பார்க்க போகிறோம். ரெகுலரைசேஷன் இஸ் அ வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கான்செப்ட் இன் மிஷின் லேர்னிங். ஸோ ரெகுலரைசேஷன் வந்து உங்களுக்கு தெரிஞ்சே தான் ஆகணும். ரெகுலரைசேஷன் தெரியலனா நீங்கள் பில்ட் பண்ணுற மாடலோட அவுட்புட் வந்து பார்த்தீங்கன்னா தப்பாகவே தான் இருக்கும். ஆல்மோஸ்ட் எப்பயுமே தப்பாகவே தான் இருக்கும். ஸோ ரெகுலரைசேஷன் கான்செப்டை வந்து நீங்கள் புரிஞ்சுக்கணும். அண்ட் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ரெகுலரைசேஷன் என்ன நீங்கள் ஃபஸ்ட்டு கற்றுக்கணும். அண்ட் தென் நீங்கள் இந்த சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா தெரிஞ்சுக்கோங்க தட் இந்த சேனலில் வந்து மிஷின் லேர்னிங் வீடியோஸ் இருக்குது. மிஷின் லேர்னிங் என்டையர் பிளேலிஸ்ட்டே இருக்குது தமிழில் சீரீஸ், ஆஸ் வெல் ஆஸ் டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் அண்ட் ஆல்கோரிதம்ஸ் சீரீஸ் தமிழில் இருக்குது. அண்ட் டெய்லி கோடிங் வீடியோஸ் வரும். ஃபார் இன்ஸ்டன்ஸ் வந்து பிளேலிஸ்ட் போய் செக் பண்ணிங்கன்னா உங்களுக்கே தெரியும். டைனமிக் ப்ரோக்ராமிங் பிளேலிஸ்ட் இருக்குது, கிராஃப் பிளேலிஸ்ட் இருக்குது, ஹீப்ஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி நிறையா யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் இருக்குது, எஸ்பெஷலி கோடிங் அண்ட் மிஷின் லேர்னிங் எக்ஸ்க்ளூசிவ்லி இன் தமிழ், ரைட்? அண்ட் நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ ரெகுலரைசேஷன் பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ரெண்டு மெயின் திங்ஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஒன்று வந்து பயாஸ் அண்ட் அனதர் திங் இஸ் வேரியன்ஸ். ஸோ பயாஸ் அண்ட் வேரியன்ஸ் வந்து தே ஆர் போத் காம்ப்ளிமெண்டரின்னே சொல்லலாம். ஸோ பேசிக்கலி ஒரு ட்ரேட் ஆஃப் இருக்குது. ஸோ போத் காம்ப்ளிமெண்டரின்னு சொல்லலாம். காம்ப்ளிமெண்டரினா என்னன்னா, பயாஸ் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா வேரியன்ஸ் டிக்ரீஸ் ஆகும், வேரியன்ஸ் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா பயாஸ் டிக்ரீஸ் ஆகும். ஸோ அந்த மாதிரி போத்தோட காம்ப்ளிமெண்ட்ரி. ஸோ பயாஸ் வந்து எதனால் வருது அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும் ஃபஸ்ட்டு. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் லீனியர் ரெக்ரெஷன் பற்றி எல்லாருக்குமே தெரியும்னு நம்புகிறேன். ஸோ லீனியர் ரெக்ரெஷனோட ஈக்குவேஷன் வந்து இப்படி தான் இருக்கும். ஸோ பேசிக்கலி ஃபார் சிம்பிளிசிட்டி நான் வந்து y = mx + c தரேன், ரைட்? நம்மளுக்கு வந்து y = mx + c ஈக்குவேஷன் தான் இருக்கும்னு ஒன்றும் இல்லை. பட் இதில் இருக்கிற x வந்து திஸ் கேன் பி வெக்டார், ரைட்? நான் வந்து சிங்கிள் வேல்யூ எடுத்திருக்கேன், பட் திஸ் கேன் பி அ வெக்டார், ரைட்? ஸோ ஃபார் சிம்பிளிசிட்டி y = mx + c. ஸோ இந்த y = mx + c இந்த ரெக்ரெஷன் ஈக்குவேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த c இருக்குது தெரியுமா? இந்த c இஸ் நத்திங் பட் c இஸ் த பயாஸ் டேர்ம். ஸோ பயாஸ் டேர்ம் எதுக்கு அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஸோ பயாஸ் இஸ் நத்திங் பட் நம்மளோட அசம்ஷன். ஸோ எப்பயுமே வந்து ஒரு சம் டாஸ்க் ஒரு மாடல் ட்ரெயின் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களுக்கு வந்து டேட்டா செட் எப்படி இருக்குன்னு தெரியாது. பட் தென் நீங்கள் வந்து அந்த பர்டிகுலர் டேட்டா செட் மேலே நீங்கள் ஒரு அல்கோரிதம் யூஸ் பண்ணுவீங்க. நம்மளுக்கு தெரியாது, நம்மளுக்கு இருக்க டேட்டா செட்டில் வந்து வி டோன்ட் நோ வெதர் தட் டேட்டா செட் இஸ் சூட்டபிள் ஃபார் லீனியர் ரெக்ரெஷனா இல்லை வந்து வேறு ஏதாவது அல்கோரிதமுக்கு வந்து சூட்டபிளாக இருக்கான்னு நம்மளுக்கு தெரியாது. பட் ஆனால் நாம் அஷ்யூம் பண்ணுவோம். வி அஷ்யூம் தட் இந்த லீனியர் மாடலை ஃபிட் பண்ணால் கரெக்டாக வரும்னு நம்ம அஷ்யூம் பண்ணுவோம். ஸோ அந்த அசம்ஷன் வந்து சம்டைம்ஸ் தப்பாக இருக்கும், நாட் சம்டைம்ஸ், மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் அது தப்பாக இருக்கும். ஸோ அதனால் வந்து கிரியேட் ஆகிறது வந்து என்னது பயாஸ், ரைட்? ஸோ தட் இஸ் பயாஸ். இட்ஸ் ஆஸ் சிம்பிள் அஸ் தட். அண்ட் செகண்ட் டேர்ம் வேரியன்ஸ். ஸோ வேரியன்ஸ் எல்லாருக்குமே தெரியும் நம்புகிறேன். ஸோ வேரியன்ஸ் இஸ் நத்திங் பட் ஹவு ஸ்ப்ரெட் யுவர் டேட்டா இஸ். ஸோ அதை தான் சொல்லுவோம். பட் இப்படி சொன்னால் யாருக்குமே புரியாது. பட் ஒரு எக்ஸாம்பிளோட சொல்கிறேன் பாருங்கள். பேசிக்கலி மிஷின் லேர்னிங் டெர்மினாலஜியில் பார்த்தீங்கன்னா வேரியன்ஸில் நம்ம எல்லாருக்குமே தெரியும். இன் மிஷின் லேர்னிங் நம்ம என்ன பண்ணுறோன்னா, we are just trying to learn the curves, right? ஸோ நம்மளுக்கு டேட்டா செட் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த டேட்டா செட்டில் இருக்கிற டேட்டாஸை வந்து we are trying to fit that data as a model. பேசிக்கலி நம்ம வந்து ஒரு கர்வை தான் ட்ரெயின் பண்ணுறோம், ரைட்? ஸோ இந்த கர்வை தான் ட்ரெயின் பண்ணுறோம். ஸோ கர்வை ட்ரெயின் பண்ணி இங்கே ஒரு வேல்யூ இருந்துச்சுன்னா வாட் இஸ் திஸ் வேல்யூன்னு ப்ரெடிக்ட் பண்ணுறோம், ரைட்? ஸோ திஸ் இஸ் த பேசிக் ஐடியா ஆஃப் மிஷின் லேர்னிங். ஸோ வேரியன்ஸ்னால் என்னென்னா, வேரியன்ஸ் வந்து சப்போஸ் நம்ம ட்ரெயின் பண்ணுற மாடல் ஒரு டேட்டா செட், அதாவது நம்மளுக்கு கொடுத்துருக்க ட்ரைனிங் டேட்டா செட் பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து மாடல் ட்ரெயின் பண்ணுறோம். ஸோ நம்மளுக்கு கொடுத்துருக்க ட்ரைனிங் டேட்டா செட்டோட பாயிண்ட்ஸ் வந்து சப்போஸ் இப்படி இருக்குதுன்னா, ரைட்? இந்த கிராஃப் எல்லாருக்கும் தெரியுதுன்னு நம்புகிறேன். ஸோ இங்கே ஒரு பாயிண்ட் இருக்குது, அந்த இங்கே ஒரு பாயிண்ட் அண்ட் இங்கே ஒரு பாயிண்ட். ஸோ இந்த மாதிரி டேட்டா செட் இருக்குதுன்னா, சப்போஸ் நம்மளோட மாடல் வந்து எக்ஸசிவ்லி சென்சிட்டிவாக இருந்துச்சுன்னா, எக்ஸசிவ்லி சென்சிட்டிவ்னா திஸ் இஸ் ஃபிட்டிங் ஆல் த பாயிண்ட்ஸ். சி இந்த மாதிரி. ஸோ திஸ் இஸ் பேசிக்கலி ஃபிட்டிங் ஆல் த பாயிண்ட்ஸ். ஸோ இப்படி இருந்துச்சுன்னா we can say that this model has high variance. ஹை வேரியன்ஸ்னால் திஸ் இஸ் வெரி எராட்டிக். ஸோ ட்ரைனிங் டேட்டா எல்லாமே ஃபிட் ஆகிடுச்சு. பட் ஆனால் டெஸ்ட் டேட்டா அப்போ பார்த்தீங்கன்னா, டெஸ்ட் டேட்டா வந்து சப்போஸ் டெஸ்ட் டேட்டா எங்கே இருக்குதுன்னா, திஸ் வில் நாட் ஃபிட் த டெஸ்ட் டேட்டா. அதாவது ப்ரெடிக்ஷன் நம்மளுக்கு தப்பாக வரும். ஸோ இட் மீன்ஸ் தட் அவர் மாடல் ஹஸ் ஓவர் ஃபிட் த டேட்டா செட். ஸோ ஓவர் ஃபிட்டிங் இஸ் நத்திங் பட் எக்ஸசிவாக ட்ரைனிங் டேட்டா ஃபிட் ஆகிருக்குன்னா தட்ஸ் கால்ட் ஓவர் ஃபிட்டிங். ஸோ இந்த மாதிரி எக்ஸசிவாக பாருங்கள் எல்லா டேட்டா பாயிண்ட்ஸையும் டச் ஆகுது. ஸோ திஸ் இஸ் ஓவர் ஃபிட்டிங். ஸோ ஓவர் ஃபிட்டிங் ஆச்சுன்னா
it means that our model is high variance, right? And நம்ம டெஸ்ட் டேட்டா மேலே வந்து நம்ம மாடல் வந்து கரெக்டாக சரியாக ஒர்க் ஆகாது. பிகாஸ் ட்ரைனிங் டேட்டா பேசிக்கலி என்ன நடந்திருக்குதுன்னா, we can say that நம்மளோட மாடல் வந்து மாடல் ஹஸ் மெமரைஸ் ஆல் த ட்ரைனிங் டேட்டா பாயிண்ட்ஸ், ரைட்? அதனால் புது டெஸ்டிங் டேட்டா பாயிண்ட் பார்க்கும்போது இட் கான்ட் predict the correct result. So this is variance basically. And நான் முன்னாடியே சொன்ன மாதிரி பயாஸ் அண்ட் வேரியன்ஸ் ஒரு காம்ப்ளிமெண்ட்ரி. ஸோ வேரியன்ஸ் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா பயாஸ் டிக்ரீஸ் ஆகும், ரைட்? அண்ட் பயாஸ் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா வேரியன்ஸ் டிக்ரீஸ் ஆகும். அண்ட் த தேர்ட் டைப் ஆஃப் திங் நீங்கள் மனசில் வச்சுக்க வேண்டியது irreducible எரர். ஸோ irreducible எரர் வந்து ஆஸ் அ நேம் சஜஸ்ட் இட்ஸ் irreducible. ஸோ irreducible எரர்னா என்னன்னா, நம்மளுக்கு டேட்டா செட் கொடுத்துருக்காங்க, ரைட்? ஸோ நம்ம டேட்டா செட்லேயே பார்த்தீங்கன்னா நம்ம டேட்டாவே தப்பாக இருக்கும் சம்டைம்ஸ். இல்லைனா வந்து சம்டைம்ஸ் வந்து நம்ம டேட்டா செட்டில் மிஸ்ஸிங் வேல்யூஸ் இருக்கும். அண்ட் அந்த மிஸ்ஸிங் வேல்யூஸை வந்து வி யூஸ் த மீன் ஆஃப் த டேட்டா செட். அண்ட் மிஸ்ஸிங் வேல்யூஸில் வந்து அந்த மீனை வந்து வச்சுருவோம், இல்லை மீடியன் யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரி நிறைய டைப்ஸ் இருக்குது மிஸ்ஸிங் வேல்யூஸ் ஹேண்டில் பண்ண. ஸோ எய்தர் நம்ம டேட்டா செட்டில் கொடுத்துருக்க வேல்யூ தப்பாக இருக்கும், இல்லைன்னா நம்ம வந்து நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி வி ஃபில் த மிஸ்ஸிங் வேல்யூஸ். ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது நம்மளுக்கே தெரியாமல் டேட்டா செட்டில் வந்து எரர் வரும். ஸோ தட் இஸ் கால்ட் irreducible எரர். ஸோ இந்த எரரை வந்து பெருசாக எதுவும் பண்ண முடியாது, பிகாஸ் த ப்ராப்ளம் இஸ் வித் த டேட்டா செட், ரைட்? ஸோ திஸ் இஸ் கால்ட் irreducible எரர். அண்ட் மூவிங் அஹெட், ஸோ நான் சொன்ன மாதிரி வேரியன்ஸ் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா we can say that the model is overfitting the data and model complexity increase ஆகும். ஸோ ஒரு கிராஃப் வரைஞ்சி காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ திஸ் இஸ் பேசிக்கலி ஹை வேரியன்ஸ். ஹை வேரியன்ஸ் மாடல் வந்து இப்படி இருக்குதுன்னு வச்சுக்கலாம், ரைட்? திஸ் ஹை வேரியன்ஸ் பிகாஸ் திஸ் இஸ் ஃபிட்டிங் ஆல் த டேட்டா பாயிண்ட்ஸ். அண்ட் ஹை வேரியன்ஸ்னால் திஸ் மீன்ஸ் தட் த மாடல் இஸ் ஓவர் ஃபிட்டிங் த டேட்டா. அண்ட் இன்னொரு மாடல் எடுத்துக்கலாம். இன்னொரு மாடல் வந்து பார்த்தீங்கன்னா we have model like this, right? இது வந்து this is a somewhat a linear line, right? So இது வந்து this is not overfitting the data. இந்த மாடல் பார்த்தீங்கன்னா this is not overfitting the data and this is a ideal model. ஸோ பேசிக்கலி இங்கே என்ன தெரிஞ்சுக்க வேணும்னா, வேரியன்ஸ் அதிகமாச்சுன்னா மாடல் ஓவர்ஃபிட் ஆகும். அந்த மாடல் காம்ப்ளெக்சிட்டி அதிகமாக இருக்குன்னு அர்த்தம், ரைட்? இட் மீன்ஸ் யூ ஹவ் பில்ட் அ காம்ப்ளெக்ஸ் மாடல். காம்ப்ளெக்ஸ் மாடல் வந்து மாடல் காம்ப்ளெக்சிட்டி அதிகமாச்சுன்னா திஸ் டசன்ட் ஒர்க் வெல் எம்எல்ல பொறுத்த வரைக்கும். பிகாஸ் மாடல் காம்ப்ளெக்சிட்டி அதிகமாச்சுன்னா இட் ஃபிட்ஸ் த ட்ரைனிங் டேட்டா செட். ஐ மீன் இட் மெமரைசஸ் த ட்ரைனிங் டேட்டா அண்ட் டெஸ்ட் டேட்டா தரும் போது இட் டசன்ட் ஒர்க் ரியலி வெல். அண்ட் நெக்ஸ்ட் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் வந்து பயாஸ் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா மாடல் அண்டர் ஃபிட் ஆகும். அதாவது அண்டர் ஃபிட்டிங் வந்து இன்க்ரீஸ் ஆகும், ரைட்? பயாஸ் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா மாடல் அண்டர் ஃபிட் ஆகும். ஸோ அண்டர் ஃபிட்டுக்கான கிராஃப் பார்த்தீங்கன்னா we can say like this, ஏதோ ஒரு லைன் சம்திங். பட் ஆனால் பார்த்தீங்கன்னா டேட்டா பாயிண்ட்ஸ் எங்கெங்கேயோ இருக்குது. பட் ஆனால் நம்ம மாடல் வந்து இட் ஹாஸ் லேர்ன் சம்திங் எல்ஸ். ஸோ அதனால் வந்து திஸ் இஸ் கால் அண்டர் ஃபிட்டிங், ரைட்? அண்ட் பயாஸ் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா அண்டர் ஃபிட்டிங் இன்க்ரீஸ் ஆகும் அண்ட் மாடல் காம்ப்ளெக்சிட்டி வந்து டிக்ரீஸ் ஆகிடும். ஸோ மாடல் காம்ப்ளெக்சிட்டி ஏன் டிக்ரீஸ் ஆகுதுன்னு நீங்கள் சொல்கிறோன்னா, பிகாஸ் மாடல் ஹாசன்ட் லேர்ன் எனி திங். ப்ராப்பராக ட்ரைனிங் டேட்டாவே இதெல்லாம் லேர்ன் பண்ண முடியல. ஸோ ப்ராப்பராக ட்ரைனிங் டேட்டாவை லேர்ன் பண்ண முடியலன்னா ஹவு இட் கேன் ப்ரிடிக்ட் த நியூ டெஸ்ட் டேட்டா, ரைட்? ஸோ புரியுது நம்புகிறேன். ஸோ நெக்ஸ்ட் மூவிங் அஹெட். So regularizing the model. So what is regularization first? ஸோ நம்ம பார்த்தோம், நம்ம இப்போ ஜஸ்ட் பார்த்தோம் ஓவர்ஃபிட்டிங் அண்ட் அண்டர் ஃபிட்டிங். இது எத்தனை நாள் ஆகுது? ஓவர்ஃபிட்டிங் இஸ் ஹேப்பனிங் பிகாஸ் ஆஃப் ஹை வேரியன்ஸ் அண்ட் அண்டர் ஃபிட்டிங் இஸ் ஹேப்பனிங் பிகாஸ் ஆஃப் த ஹை பயாஸ், ரைட்? ஸோ இந்த ஓவர்ஃபிட்டிங் அண்ட் அண்டர் ஃபிட்டிங்கை வந்து அவாய்ட் பண்ணணும். நம்மளுக்கு ஒரு கான்ஸ்டன்டான ஒரு மாடல் வேணும். அதாவது ஓவர் ஃபிட்டிங்கும் இல்லாமல் அண்டர் ஃபிட்டிங்கும் இல்லாமல் வி வாண்ட் சம் மாடல் விச் இஸ் ஐடியல். ஸோ இந்த மாதிரி ஐடியல் மாடல் நம்மளுக்கு வேணும்னா we have to regularize. We have to do something. So that is called regularization basically. So ideal model வேணும்னா we have to do something such that நம்மளோட லேர்னிங் கர்வ் இருக்கு இல்லையா, அதாவது நம்ம மாடல் வந்து ரொம்ப டேட்டா பாயிண்ட்ஸ் ஓவர் ஃபிட்டும் ஆகாமல் அண்டர் ஃபிட்டும் ஆகாமல் ஒரு கரெக்டான ஒரு ப்ரொபோர்ஷனில் லேர்ன் பண்ணுறதுக்கு we use regularization. ஸோ ரெகுலரைசேஷனில் நிறைய டைப்ஸ் இருக்குது. பேசிக்கலி ரெகுலரைசேஷன் இஸ் நத்திங் பட் கன்ஸ்ட்ரெயின்டிங் த லேர்னிங், ரைட்? அதாவது overfitting is nothing but if our model learns the data points in an excessive manner. So this is an example of overfitting. So
எக்ஸசிவ் மேனரில் வந்து இஃப் இட் லேர்ன்ஸ் திஸ் இஸ் கால்ட் ஓவர் ஃபிட்டிங். ஸோ ரொம்பவும் அதிகமாக லேர்ன் பண்ணாமல் கரெக்டாக லேர்ன் பண்ண வைக்கணும். ஸோ தட் இஸ் ரெகுலரைசேஷன், ரைட்? ஸோ ரெகுலரைசேஷனில் நம்ம என்ன பண்ணுவோம்னா ஜென்ரலி நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ இந்த மிஷின் லேர்னிங் சீரிஸ் ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்கன்னா தெரியும். ஸோ நம்மளுக்கு வந்து ஒரு லாஸ் ஃபங்க்ஷன் இருக்குது, ரைட்? ஸோ ரெகுலேஷனில் பார்த்தீங்கன்னா வி யூஸ் ரூட் மீன் ஸ்கொயர்ட் எரர். ஸோ பேசிக்கலி இட்ஸ் நத்திங் பட் த ரூட் ஆஃப் மீன் ஸ்கொயர்ட் எரர்ஸ். அதாவது இப்படி வரும் மீன் ஸ்கொயர்ட் எரர்ஸ், ரைட்? திஸ் இஸ் த ஆக்சுவல் அண்ட் திஸ் இஸ் த ப்ரெடிக்டட் y பார்னு வைக்கிறேன். அண்ட் இதுக்கு வந்து ஹோல் ஸ்கொயர் பண்ணுவோம். ஸோ இதே மாதிரி ஈச் டேட்டா பாயிண்ட்ஸுக்கு ரூட் மீன் ஸ்கொயர்னு சொல்லுவோம். ஸோ இது ஒரு லாஸ் ஃபங்க்ஷன் ஒரு காஸ்ட் ஃபங்க்ஷன், எப்படி வேணால் சொல்லலாம். காஸ்ட் ஃபங்க்ஷன் ஆர் லாஸ் ஃபங்க்ஷன். ஸோ பேசிக்கலி ரெகுலரைசேஷனில் என்ன பண்ணுவோம்னா வி ஜஸ்ட் ஆட் அ ரெகுலரைசிங் டேர்ம் டு திஸ் காஸ்ட் ஃபங்க்ஷன், ரைட்? அண்ட் இதுதான் பண்ணுவோம். அண்ட் ரெகுலரைசேஷன்லேயே பார்த்தீங்கன்னா நிறைய டைப்ஸ் இருக்குது. ஸோ நாம் பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா ரிட்ஜ் ரெக்ரெஷன், லாசோ ரெக்ரெஷன், அண்ட் தென் எலாஸ்டிக்நெட் பற்றி பார்க்க போகிறோம். அண்ட் தென் ஃபைனலி ஏர்லி ஸ்டாப்பிங் பற்றி பார்க்க போகிறோம். ஏர்லி ஸ்டாப்பிங் இஸ் அட்வான்ஸ்டு கான்செப்ட், பட் தென் நம்ம அதை பார்க்க போகிறோம், ரைட்? ஸோ மூவிங் அஹெட், ரிட்ஜ் ரெக்ரெஷன். ஸோ ரிட்ஜ் ரெக்ரெஷனில் என்ன பண்ணுறோன்னா, ஸோ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ரெகுலரைசேஷனாலே வி ஆர் ஜஸ்ட் ஆடிங் அ ரெகுலரைசிங் டேர்ம், ரைட்? ஸோ ஐ டோன்ட் வாண்ட் டு காம்ப்ளிகேட் திங்ஸ். ஸோ சிம்பிளாக சொல்லணும்னா இது பாருங்கள். ஸோ திஸ் இஸ், ஸோ இப்போ நான் ரவுண்ட் பண்ணுறேன் பாருங்கள். ஸோ இந்த ரவுண்ட் பண்ணுற இது வந்து திஸ் இஸ் த ரூட் மீன் ஸ்கொயர் எரர். நான் இப்போ ஜஸ்ட் இப்போ காமிச்சு தெரியுமா ஒய், அதாவது ரூட் ஆஃப், இங்கே வந்து ஆக்சுவலி இங்கே ஸ்கொயர் எரர் எடுத்திருக்காங்க, நான் வந்து ரூட் மீன் ஸ்கொயர் எரர் காமிச்சேன். ஸோ திஸ் இஸ் நத்திங் பட் ஒய் மைனஸ், இது வந்து ஆக்சுவல், அண்ட் தென் ஒய் பாருங்கிறது வந்து திஸ் இஸ் ப்ரெடிக்டட் த ஹோல் ஸ்கொயர். ஸோ இதை தான் அவங்க பண்ணியிருக்காங்க. ஸோ திஸ் இஸ் பேசிக்கலி லாஸ் ஃபங்க்ஷன், ரைட்? திஸ் இஸ் மீன் ஸ்கொயர்ட் எரர். ஸோ மீன் ஸ்கொயர்ட் எரரோட they have added another term. பாருங்கள், this is the another term. ஸோ this is ரிட்ஜ் ரெக்ரெஷன். ஸோ ரிட்ஜ் ரெக்ரெஷனை வந்து நம்ம வந்து L2 ரெக்ரெஷன்னு சொல்லுவோம். L2 ரெக்ரெஷன் சொல்லுவோம், ஆக்சுவலி L2 ரெகுலரைசர்னு சொல்லுவோம். பிகாஸ் நம்ம இங்கே யூஸ் பண்ணுற நார்ம் பார்த்தீங்கன்னா L2 நார்ம். ஸோ L2 நார்ம் இஸ் நத்திங் பட், ஸோ நார்ம்னா வி ரைட் L2 நார்ம் லைக் திஸ். அதாவது இப்படி இந்த ரெண்டு கோடு வருது பாருங்க, அண்ட் தென் வி ரைட் 2 ஹியர், ரைட்? ஸோ திஸ் இஸ் L2 நார்ம். ஸோ L2 நார்ம் இஸ் நத்திங் பட் த ஸ்கொயர் ஆஃப், அதாவது சமேஷன் ஆஃப் த ஸ்கொயர் ஆஃப் த வேல்யூஸ் இன் அ வெக்டர். ஸோ பேசிக்கலி இங்கே பாருங்கள், இது பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த ஈக்குவேஷனில் பார்த்தீங்கன்னா இந்த ரெகுலரைசர் டேர்ம் பாருங்கள், இதில் என்ன ஆட் ஆயிருக்கு ஆக்சுவலி, சமேஷன் ஆஃப் த வெயிட் ஸ்கொயர். ஸோ இந்த வெயிட் ஸ்கொயர் இஸ் நத்திங் பட் த வெக்டாரில் இருக்க வேல்யூஸ், ரைட்? ஸோ ஜஸ்ட் வேல்யூஸை நீங்கள் வச்சுக்கோங்க மைண்டில், ரைட்? ஸோ இந்த மாதிரி இதுதான் L2 நார்மலைசேஷன், அதாவது சமேஷன் ஆஃப் த வெயிட் ஸ்கொயர்ஸ். திஸ் இஸ் L2 நார்மலைசேஷன். ஸோ L2 நார்மல்னு சொல்லுவோம் ஸ்டாட்டிஸ்டிக்ஸில். ஸோ அந்த L2 நார்மை யூஸ் பண்ணியிருக்கோம் இங்கே, L2 நார்மை இங்கே யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ திஸ் இஸ் கால்ட் ரிட்ஜ் ரெக்ரெஷன். ஸோ பேசிக்கலி ரிட்ஜ் ரெக்ரெஷனில் என்ன ஆகும்னா, ஸோ இந்த மாதிரி ஒரு டேர்ம் ஆட் பண்ணுறதால, அண்ட் தென் நீங்கள் ஒரு ஆல்ஃபா இருக்குது பாருங்கள், ஆல்ஃபா இஸ் த ஹைப்பர் பாராமீட்டர் இங்கே. ஸோ ஆல்ஃபாவை வந்து வி கேன் சேஞ்ச் தட் ஆல்ஃபா வேல்யூ டு எனிதிங் வி வாண்ட். ஸோ சப்போஸ் ஆல்ஃபா வந்து 0 ஆக்கிட்டோம்னா, ஆல்ஃபா வந்து 0 ஆக்கிட்டோம்னா இந்த டேர்மே கேன்சல் ஆகிடும், ரைட்? ஸோ இந்த டேர்ம் கேன்சல் ஆகிடுச்சுன்னா திஸ் இஸ் நத்திங் பட் அ நார்மல் லீனியர் ரெக்ரெஷன் ஆகிடும், ரைட்? திஸ் இஸ் அ நார்மல் லீனியர் ரெக்ரெஷன் ஆகிடும் ஆல்ஃபா கேன்சல் பண்ணிட்டான். அதே வந்து நம்ம ஆல்ஃபாவை வந்து வெரி ஹை வேல்யூக்கு கொண்டு போனோம்னா, அதாவது ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு 1 அந்த மாதிரி வெரி ஹை வேல்யூக்கு நம்ம செட் பண்ணோம்னா நம்மளுக்கு வந்து ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ இந்த நெக்ஸ்ட் ஸ்லைடில் பார்ப்பீங்க. அண்ட் பேசிக்கலி இதனால் நம்ம என்ன அச்சீவ் பண்ணுறோன்னா, நம்ம ஓவர்ஃபிட் ஆகிற மாடல் இருக்கு இல்லையா, ஓவர்ஃபிட் ஆகிற மாடலோட கர்வை வந்து வி ஆர் ஜஸ்ட் ரெகுலரைசிங், அதாவது வி ஆர் ஜஸ்ட் மேக்கிங் ஷூர் தட் திஸ் டசன்ட் ஃபிட் ஆல் த டேட்டா பாயிண்ட்ஸ். I mean, it doesn't memorizes all the data points. Fine. So this is ridge regression, and நீங்கள் இந்த ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்கோங்க, பிகாஸ் இது வந்து பின்னாடி யூஸ் ஆகும். ஸோ பேசிக்கலி W ஸ்கொயரை மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க, ரைட்? அண்ட் பிகாஸ் நான் வந்து பின்னாடி வந்து இது ஏன் வருதுன்னு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். W ஸ்கொயர் அண்ட் லாஸோ ரெக்ரெஷன் சிமிலராக இருக்கும், பட் ஆனால் அங்கே W இருக்கும். ஃபைன். அண்ட் மூவிங் அஹெட், ஸோ ரிட்ஜ் ரெக்ரெஷன் பாருங்கள். ஸோ பேசிக்கலி இந்த ரைட் சைட் டயக்ராம் பாருங்கள். இந்த ரைட் சைட் டயக்ராம் இஸ் நத்திங் பட் அ ஓவர்ஃபிட்டட் மாடல்,
ஸோ இதோட டிகிரி பார்த்தீங்கன்னா 10. டிகிரி இஸ் நத்திங் பட் இந்த ஈக்குவேஷன் கிடைக்கும் தெரியுமா, லைன் ஈக்குவேஷன். ஸோ லைன் ஈக்குவேஷன் வந்து x⁻10 அந்த மாதிரி இருக்குது, x⁻10 + x⁻7. ஸோ அந்த மாதிரி லைன் இது. ஸோ டிகிரி வந்து 10 இருக்குது, ரைட். ஸோ ஹையஸ்ட் டிகிரி வந்து 10 இந்த லைனுக்கு. ஸோ இந்த லைன் வந்து இந்த மாதிரி ஜிக்ஸாக்காக இருக்குது. பட் ஆனால் ஆஃப்டர் அப்ளைங் த ரிட்ஜ் ரெகுலேஷன் பாருங்கள், ஆஃப்டர் அப்ளைங் த நார்மலைசிங் டேர்ம் வித் த லாஸ் ஃபங்க்ஷன், நார்மலைசிங் டேர்ம் என்னவா இருந்துச்சு, சமேஷன் ஆஃப் ஆல்ஃபா இன்ட்டு சமேஷன் ஆஃப் w². ஸோ அதை ஆட் பண்ண அப்புறம் வாட் வி ஆர் கெட்டிங் இஸ் இந்த ஸ்ட்ரெயிட் லைன் கிடச்சிருக்கு பாருங்கள். ஸோ பேசிக்கலி நம்மளோட ஜிக்ஸாக் லைன் வந்து ஸ்ட்ரெயிட் லைன் ஆகிடுச்சு. ஸோ இட் மீன்ஸ் தட் சம்திங் ஹஸ் ஹேப்பன். ஸோ திஸ் இஸ் கால்டு ரெகுலரைசேஷன். புரியுது நம்புகிறேன். பிகாஸ் இந்த செகண்ட் டயக்ராமில் பார்த்தீங்கன்னா ஜிக்ஸாக் லைன் வந்து திஸ் ஹஸ் ஓவர்ஃபிட்டட் த டேட்டா பாயிண்ட்ஸ். பட் ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா சம் லெவல் ஆஃப் கன்ஸ்டன்ட் அப்ளை ஆகிருக்கு. இந்த ஜிக்ஸாக்காக லைன் போகாமல் பட் வி ஹவ் மேட் த லைன் ஸ்ட்ரெயிட். அண்ட் அதனால ஒரு கன்ஸ்டன்ட் இருக்குது லைனுக்கு. நம்ம லேர்னிங்க்கு ஒரு கன்ஸ்டன்ட் ஆட் பண்ணுறோம் பேசிக்கலி. ஸோ தட் இஸ் ரெகுலரைசேஷன். அண்ட் தென் இம்பார்ட்டண்டான பாயிண்ட் L1 அண்ட் L2 நார்ம். ஸோ நாம் இப்போ பார்த்த ரிட்ஜ் ரெகுலேஷன் வந்து L2 நார்ம்னு சொல்லுவோம், ரைட். L2 ரெகுலரைசேஷன் சொல்லுவோம். ஸோ L2 ரெகுலரைசேஷன் தான் என்னது, L2 நார்ம்னா ஃபஸ்ட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கணும். L2 நார்ம் இஸ் நத்திங் பட் த ஸ்கொயர் ரூட் ஆஃப் சம் ஆஃப் ஸ்கொயர்டு வேல்யூஸ். இட்ஸ் நத்திங் பட் ஸ்கொயர் ரூட் ஆஃப் சம் ஆஃப் ஸ்கொயர்டு வெக்டார் வேல்யூஸ், ரைட். ஸோ இந்த மாதிரி வரும். ஸோ இதுதான் நம்ம பண்ணியிருக்கோம் ஆக்சுவலி. L2 நார்ம், L2 ரெகுலரைசேஷன் சொன்னால் ரிட்ஜ் இஸ் நத்திங் பட் L2 ரெகுலரைசேஷன். ஸோ L2 ரெகுலரைசேஷனில் வி ஜஸ்ட் ஆடட் திஸ் ரெகுலரைசேஷன் டேர்ம். ஸோ இங்கே பாருங்கள், இந்த க்ரீன் கலர் இதில் பாருங்கள். ஸோ திஸ் இஸ் த ரெகுலரைசேஷன் டேர்ம் வி ஆடட், ரைட். ஸோ திஸ் இஸ் L2 நார்ம். அண்ட் L1 நார்ம், L1 நார்ம் இப்போ பார்க்க போகிறோம் நம்ம. L1 நார்ம் இஸ் நத்திங் பட் இட்ஸ் ஜஸ்ட் த சமேஷன் ஆஃப் அப்சல்யூட் வேல்யூஸ். அப்சல்யூட் வேல்யூன்னா என்னது, சப்போஸ் உங்களுக்கு -1 இருந்துச்சுன்னா அப்சல்யூட் வேல்யூ ஆஃப் -1 இஸ் நத்திங் பட் mod ஆஃப் -1 which is equal to 1, ரைட். திஸ் இஸ் சிம்பிள் மேட்ச் தான் இது. ஸோ அப்சல்யூட் வேல்யூ அதாவது இந்த மாதிரி அப்சல்யூட் W நம்ம ஆட் பண்ணோம்னா தட் வில் பிகம் L1 நார்மலைசேஷன். ஸோ L1 நார்மலைசேஷன் இப்போ பார்க்கலாம். ரைட். So yeah, L1 normalization, L1 regularization is also called Lasso Regression. So Lasso நீங்கள் எழுதிருக்கீங்க பாருங்கள், Lasso Regression. So இதுமே it's very simple. Basically we have a loss function. So loss function பார்த்தீங்கன்னா இங்கே வந்து மீன் ஸ்கொயர் எடுத்திருக்காங்க, ரைட். அண்ட் அதோட வந்து ஒரு ரெகுலரைசிங் டேர்ம் ஆட் பண்ணியிருக்காங்க. நம்ம ப்ரீவியஸாக பார்த்தப்போ என்ன ஆட் பண்ணியிருந்தாங்க, w² ஆட் பண்ணியிருந்தாங்க. திஸ் இஸ் ஃபார் L2 நார்ம். பட் ஆனால் இது வந்து L1 நார்ம். ஸோ L1 நார்மல் நான் என்ன சொன்னேன், இட்ஸ் த சமேஷன் ஆஃப் அப்சல்யூட் வேல்யூஸ். ஸோ அதனால் இங்கே என்ன பண்ணியிருக்காங்க, ஸோ லாஸோ ரெகுலேஷனில் சம் ஆஃப் த அப்சல்யூட் வேல்யூஸ் ஆஃப் வெக்டர். ஸோ இது வந்து அப்சல்யூட், ரைட். ஸோ இந்த ஒரு ரெகுலரைசேஷன் டேர்ம் ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது ஆட் பண்ணுறதால நம்மளுக்கு என்ன கிடைக்குதுன்னா இட் ஹாஸ் அ வெரி பியூட்டிஃபுல் ரிசல்ட். ஸோ அது என்ன ரிசல்ட்டுன்னு இப்போ பார்க்கலாம். ஸோ யா, ஸோ ப்ரீவியஸ் டயக்ராம் பார்த்தோம் தெரியுமா, அதே மாதிரி தான் இது. பட் திஸ் இஸ் ஃபார் லாஸோ. ஸோ இது பார்த்தீங்கன்னா திஸ் இஸ் சம் ஹை காம்ப்ளெக்சிட்டி மாடல் இந்த ரைட் சைட் டயக்ராம். அண்ட் நம்ம ஆஃப்டர் அப்ளைங் திஸ் லாஸோ ரெகுலேஷன் என்னது, we are just adding this regularization term, summation of the absolute values of that W. இது எதோட ஆட் பண்ணுறோம், we are adding with the loss function. ஸோ இதை ஆட் பண்ண அப்புறம் நம்மளோட லைன் வந்து ரெகுலரைஸ் ஆகிருக்கு. அதாவது our model is not overfitting now. And ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம், ரிட்ஜ் அண்ட் தென் லாஸோ ரெண்டு பார்த்தோம் இப்போது. ஸோ இது ரெண்டுக்குமே என்ன டிஃப்ரென்ஸு, ஸோ பேசிக்கலி there is something called subset selection, ரைட். ஸோ subset selection is nothing but இப்போ உங்களுக்கு ஒரு டேட்டா செட் கொடுத்துருக்காங்கன்னா, ரைட், உங்களுக்கு கொடுத்துருக்க டேட்டா செட்டில் நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்கும். ஃபீச்சர்ஸ் இஸ் நத்திங் பட் த காலம்ஸ், ஓகே, காலம்ஸ். ஸோ திஸ் கால் காலம்ஸ். அண்ட் நீங்கள் ப்ரெடிக்ட் பண்ண வேண்டிய காலம் வந்து ஒய்ன்னு வச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு 3 காலம்ஸ் இருக்குது. ஸோ நம்ம டேட்டா செட்டில் வந்து நாட் 3 காலம்ஸ், நிறைய ஃபீச்சர்ஸாக இருக்கும். அரௌண்ட் 15, 16, ஸோ அந்த மாதிரி நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்கும். ஸோ இங்கே வந்து நம்மக்கிட்ட 3 ஃபீச்சர்ஸ் இருக்குது. ஸோ இந்த 3 ஃபீச்சர்ஸுமே நம்ம அவுட்புட்டுக்கு யூஸ் ஆகுதுன்னு நம்ம சொல்ல முடியாது, ரைட். மேபி இந்த ஃபஸ்ட் ஃபீச்சர் வந்து திஸ் இஸ் நாட் அட் ஆல் யூஸ்ஃபுல் ஃபார் ப்ரெடிக்டிங் திஸ் ஒயிட்
அதாவது இந்த white column, right? ஸோ அதனால் we can say that not every feature is useful for us. ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணுறோன்னா, ஸோ பேசிக்கலி இந்த ரெகுலரைசேஷன் டேர்ம் வச்சு நம்ம என்ன பண்ணுறோன்னா, ரிட்ஜ் ரெக்ரெஷனில் பார்த்தீங்கன்னா எந்தெந்த ஃபீச்சர் வந்து அவ்வளோவா யூஸ்ஃபுல்லாக இல்லையோ all those values will get shrink. I mean it will go close to zero, right? அந்த வேல்யூஸ்லாம் பார்த்தீங்கன்னா it will get shrink, right? அதே நம்மளோட லாசோ ரெக்ரெஷனில் பார்த்தீங்கன்னா லாசோ ரெக்ரெஷனில் எந்தெந்த ஃபீச்சர்ஸ் எல்லாம் இட்ஸ் நாட் யூஸ்ஃபுல்லோ அதெல்லாமே it will become close to zero. I mean it will become actually almost approximately equal to zero, right? ஸோ ஈக்குவல் டு ஜீரோ ஆயிடுச்சுன்னா we can say that this particular எந்த காலம் நம்மளுக்கு யூஸ் ஆகலையோ அந்த that feature is not useful for us நம்ம டேரெக்டாக சொல்லிடலாம். ஸோ சப்போஸ் இந்த ஃபஸ்ட்டு பர்டிகுலர் காலம் வந்து this is not useful, this column values will become zero. ஸோ அப்படி நீங்கள் வந்து you can interpret like that. ஸோ இது எல்லாமே ஜீரோ ஆயிடுச்சுன்னா we don't use this first column. இந்த நெக்ஸ்ட் ரெண்டு காலம் வச்சு we can predict the output, right? ஸோ அதனால இந்த ஃபீச்சர் செலெக்ஷனுக்கு we use lasso and ridge regression, right? So this is a very very important point. And lassoக்கும் ridgeக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னா, lasso வந்து it completely eliminates the weights, I mean the features. If it's not useful, it completely eliminates the features which doesn't help in the prediction. நம்மளோட ridgeல என்ன ஆகுதுன்னா that will get shrink but not eliminated, right? And moving ahead, ஸோ யா லாசோ அண்ட் ரிட்ஜ் டிஃப்ரென்ஸ் பாருங்கள். ஸோ லாசோ அண்ட் ரிட்ஜ் நீங்கள் வந்து ஒரு டயக்ராமேட்டிக் கிராஃபிக்கல் ரெப்ரஸன்டேஷன் வரைஞ்சிங்கன்னா யூ வில் கெட் திஸ் லாசோக்கு பார்த்தீங்கன்னா யூ வில் கெட் திஸ் டைமண்ட் அண்ட் இந்த வாட் இஸ் திஸ் ரிட்ஜ் ரெக்ரெஷன் வந்து யூ வில் கெட் எலிப்ஸ் பேசிக்கலி. ஸோ பேசிக்கலி இங்கே என்ன நடக்குதுன்னா வாட் யூ கேன் இன்டர்பிரட் ஃப்ரம் திஸ் டயக்ராம் இஸ் இந்த லாசோ ரெக்ரெஷனில் ஜஸ்ட் நவ் ஹேவிங் செட் தட் லாசோவில் என்ன ஆகுது, லாசோ கம்ப்ளீட்லி எலிமினேட்ஸ் த weights which are not useful, I mean the features which are not useful. ஸோ கம்ப்ளீட்டாக எலிமினேட் ஆகும் போது அட் சம் பாயிண்ட் வந்து இது வந்து ஜீரோக்கு வந்துடுது பாருங்கள். திஸ் இஸ் ஜீரோக்கு வந்துடுது. ஸோ அதனால் ஜீரோக்கு வரதுனால we are getting this diamond, right? அதனால we are getting this diamond. ஸோ கம்ப்ளீட்லி எலிமினேட் ஆகுது. கம்ப்ளீட்லி எலிமினேட்னா it becomes ஜீரோ ஆகிறதுனால we are getting this diamond kind of diagram. அதே வந்து ரிட்ஜ் ரெக்ரெஷனில் பார்த்தீங்கன்னா ரிட்ஜ் ரெக்ரெஷனில் we are not completely eliminating the features but then we are shrinking the features. அதனால நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்மூத் கர்வ் கிடைக்குது, ஐ மீன் இந்த எலிப்ஸ் கிடைக்குது, ரைட்? ஸோ இதுதான் இன்டர்பிரிட்டேஷன். அண்ட் தீஸ் டயக்ராம்ஸ் ஆர் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். லாசோ அண்ட் தென் ரிட்ஜ் டிஃப்ரென்ஷியேட் பண்ணி பார்க்க, ரைட்? அண்ட் மூவிங் அஹெட், இது வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போகுது நெக்ஸ்ட்டு. ஸோ திஸ் இஸ் அ வெரி இன்ட்ரெஸ்டிங் டைப் ஆஃப் regularization. ஸோ Elasticnet. ஸோ இந்த டயக்ராமை நீங்களே பாருங்கள், உங்களுக்கே ஏதாவது டிஃப்ரென்ஸ் தெரியுதான்னு பாருங்கள், ரைட்? இந்த ரெட் கலர் லைன் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ரெட் கலர் லைன், அதாவது நான் இப்போது இந்த வரைஞ்சிட்டு இருக்கேன். ஸோ இந்த ரெட் கலர் லைன் பார்த்தீங்கன்னா திஸ் ரெட் கலர் லைன் இஸ் த Elasticnet லைன். இந்த அவுட்டர் இந்த சர்க்கிள் வந்து பார்த்தீங்கன்னா திஸ் எலிப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா திஸ் இஸ் ரிட்ஜ் அண்ட் இந்த டைமண்ட் ஷேப்பில் இருக்க வந்து திஸ் இஸ் நத்திங் பட் இப்போ தான் ஜஸ்ட் பார்த்தோமே லாசோ ரெக்ரெஷன், ரைட்? ஸோ லாசோக்கும் ரிட்ஜுக்கும் நடுவில் வருது Elasticnet. ஸோ டயக்ராம் பார்த்தாலே உங்களுக்கு நிறைய விஷயம் புரியும், ரைட்? அண்ட் தென் லெட்ஸ் கம் டு த ஈக்குவேஷன். ஸோ இந்த ஈக்குவேஷன் பார்த்தா வந்து உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக புரிஞ்சிடும். ஸோ ரைட், ஸோ இந்த W நம்ம எங்கே பார்த்தோம், அதாவது absolute this is nothing but summation of absolute values in the vector. ஸோ இந்த only W எங்கே பார்த்தோம், we saw this in Lasso regression, right? And in the W square எங்கே பார்த்தோம், summation of W square. This is nothing but L2 norm. L2 norm another, L2 regularization another, this is ridge regression, right? So basically நம்ம இங்கே என்ன பண்ணியிருக்கோம், this is basically a loss function, right? Y minus y cap the whole square, இது வந்து this is loss function. And loss function ஓட we have added the ridge regression regularizer and as well as we have added the lasso regression regularization. Basically L1 normayum L2 normayum நம்ம add பண்ணியிருக்கோம் loss function ஓட. So this is nothing but Elasticnet. It's as simple as that. So ரெண்டு ridge as well as lasso ரெண்டுத்தையும் மெர்ஜ் பண்ணுறோம் பேசிக்கலி, ரைட்? ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுறோம். ஸோ திஸ் இஸ் கால்ட் Elasticnet regressor.
ஸோ இதனால் என்ன யூஸ்ன்னு நீங்கள் கேட்கலாம். ஸோ யூஸ் வந்து நம்ம பின்னாடி பார்ப்போம். அண்ட் கம்மிங் பேக், ஸோ இந்த ஈக்குவேஷன் பார்க்கும்போதே உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியணும். ஸோ சப்போஸ் இங்கே ஆர் வேல்யூ இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஆர் 1 - r/2 அண்ட் தென் இங்கே தனியாக ஒரு ஆர் இருக்குது, ரைட். அண்ட் இந்த ஈக்குவேஷன்லேயே பார்த்தீங்கன்னா ஆல்ஃபா இஸ் நத்திங் பட் திஸ் இஸ் ஹைப்பர் பாராமீட்டர், ரைட். ஸோ இந்த ஆர் வேல்யூ வந்து சப்போஸ் 0 ஆக்கிட்டிங்கன்னா ஆர் வேல்யூ இஃப் திஸ் பிகம் 0னா இந்த L1 ரெகுலரைசர் டேர்ம் வந்து திஸ் வில் கெட் எலிமினேட்டட், அதாவது இது 0 ஆகிடும். ஸோ இது 0 ஆகிட்டு திஸ் ஈக்குவேஷன் வில் பிகம் L2 ரெகுலரைசர், ரைட். பிகாஸ் இந்த W² மட்டும்தான் ரிமைனிங் இருக்கும். ஸோ திஸ் வில் பிகம் a ரிட்ஜ் ரெக்ரெஷன் ஈக்குவேஷன். ஸோ அதே மாதிரி சப்போஸ் நீங்கள் வந்து ஆர் வேல்யூ வந்து 1ன்னு கொடுத்துட்டிங்கன்னா this regularization, அதாவது summation of W² regularization, this is nothing but L2 norm will get eliminated. இது வந்து 0 ஆகிடும். அண்ட் தென் நம்ம கிட்ட வந்து L1 norm மட்டும்தான் இருக்கும். ஸோ திஸ் வில் பிகம் a Lasso regression. ஸோ திஸ் இஸ் a very important inference, right. அண்ட் Elasticnet என்னன்னு புரிஞ்சுன்னு நம்புகிறேன். இட்ஸ் நத்திங் பட் we are merging both Lasso and ridge regression for better results, right. And moving ahead, so நம்ம இப்போ 3 டிஃப்ரெண்ட் இது பார்த்தோம், ரிட்ஜ், லாசோ அண்ட் ஃபைனல் ஒன் இஸ் Elasticnet, right. So what to use when to use what. ஸோ நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ நம்மக்கிட்ட ஒரு லீனியர் ரெக்ரெஷன் லைன் இருக்குது. ஸோ லீனியர் ரெக்ரெஷன் ஆஸ் சச் இஸ் நாட் வெரி யூஸ்ஃபுல். ஐ மீன் இட்ஸ் நாட் ரெகுலரைஸ்டு, ரைட். லீனியர் ரெக்ரெஷன் இஸ் நாட் ரெகுலரைஸ்டு. அதனால வி வாண்ட் சம் ரெகுலரைசேஷன் இன் லீனியர் ரெக்ரெஷன். ஸோ லீனியர் ரெக்ரெஷன் இல்லை, எல்லா மிஷின் லேர்னிங் டாஸ்க்குமே ரெகுலரைசேஷன் தேவை தான். பட் ஃபார் சிம்பிளிசிட்டி ஐ எம் டேக்கிங் லீனியர் ரெக்ரெஷன். ஸோ லீனியர் ரெக்ரெஷனுக்கு வி வாண்ட் ரெகுலரைசிங் டேர்ம். ஸோ அதனால we learned 3 types of regularization, ridge, lasso and Elasticnet. So when to use what? So default we can go for ridge regression, because ridge la நம்ம என்ன பண்றோம், ridge la வந்து we are just ridge regression என்ன பண்ணுது, ridge regression is just shrinking the non-important features, right. It's just shrinking the features which are not important. So அதனால default நம்ம வந்து ridge க்கு போயிடலாம். And if only few features are useful, ரைட். இஃப் ஒன்லி ஃபியூ ஃபீச்சர்ஸ் ஆர் யூஸ்ஃபுல், அதாவது நம்ம வந்து ஃபீச்சர்ஸ் வந்து எலிமினேட் பண்ணலாம். சில ஃபீச்சர்ஸ் வந்து யூஸ்ஃபுல்லாகவே இல்லை, வி கேன் கம்ப்ளீட்லி எலிமினேட் ஃபியூ ஃபீச்சர்ஸ். அப்படி இருந்துச்சுன்னா வி கேன் செலக்ட் எய்தர் லாசோ ஆர் ரிட்ஜ் ரெக்ரெஷன், ரைட். ஸோ பெருசாக டிஃப்ரென்ஸ் வராது, லாசோ இல்லை ரிட்ஜ் ரெக்ரெஷன் யூஸ் பண்ணிக்கலாம். எப்போ ஒன்லி வென் ஃபியூ ஃபீச்சர்ஸ் ஆர் யூஸ்ஃபுல், சம் ஃபீச்சர்ஸ் ஆர் நாட் யூஸ்ஃபுல்னு வச்சுக்கலாம். ஸோ அப்படி இருக்கும்போது வி கேன் கோ ஃபார் லாசோ ஆர் ரிட்ஜ். பட் ஆனால் ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு கண்டிஷன், Lasso behaves in a very erratic way when features are greater than the training data. So what I mean by this is, suppose நம்ம கிட்ட வந்து 3 features இருக்குன்னு வச்சுக்கலாம், ரைட். 3 features இருக்கு and this is the prediction thing, y வந்து prediction thing, this is the class. and நம்ம கிட்ட வந்து 3 features இருக்கு, பட் ஆனால் நம்ம கிட்ட இருக்க டேட்டா பாயிண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா only we have 2 data points. ஸோ 3 features and 2 data points இருக்குது. ஃபார் சிம்பிளிசிட்டியாக வச்சுக்கிறேன், அண்ட் 2 data points, ரைட். ஸோ இப்படி இருக்கும்போது நம்பர் ஆஃப் ஃபீச்சர்ஸ், அதாவது நம்பர் ஆஃப் காலம்ஸ் இஸ் கிரேட்டர் தேன் நம்பர் ஆஃப் ரோஸ். எக்ஸ்கியூஸ் மீ. ஸோ number of features is greater than the number of data points. Data points is nothing but the number of rows. ஸோ அத்தனை டேட்டா பாயிண்ட் இருக்குன்னு அர்த்தம். ஸோ இப்படி இருந்துச்சுன்னா our Lasso regression performs very erratic, in a very டிராஸ்டிக்காக ரிசல்ட் வரும், கரெக்டான ரிசல்ட் வராது. ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணலாம்னா, ஸோ இந்த மாதிரி கேஸில் we should use Elasticnet, because Elasticnet வந்து என்னது, it's a combination of both ridge and Lasso regression, right. And last but not the least, final thing, and this is the last thing of this video. So early stopping னு ஒரு regularization method இருக்கு. So early stopping, இந்த diagram பார்த்தா உங்களுக்கு என்ன தெரியுது? So இந்த diagram பார்த்தா, so this y axis is nothing but this is error,
அண்ட் எக்ஸ் ஆக்சிஸ் நத்திங் பட் எப்போச். எப்போச் இஸ் நத்திங் பட் எப்போச்சுங்கிறது நம்பர் ஆஃப் டைம்ஸ் யூ ட்ரெயின் த மாடல் நீங்கள் வச்சுக்கலாம். ஸோ பேசிக்கலி என்ன ஆகும்னா, சிம்பிளாக சொல்லணும்னா எப்போச் இஸ் நத்திங் பட் நியூரல் நெட்ஒர்க்ஸில் பார்த்தீங்கன்னா யூ ஹேவ் அ நியூரல் நெட்ஒர்க். ஸோ நியூரல் நெட்ஒர்க்கில் வந்து பார்த்தீங்கன்னா இன்புட் லேயர் இருக்கும் அண்ட் தென் அவுட்புட் லேயர் இருக்கும், ரைட்? ஸோ நம்ம ஈச் டைம் நம்ம என்ன பண்ணுவோம்னா ஃபார்வர்ட் பாஸ் பண்ணுவோம், ஒன் ஃபார்வர்ட் பாஸ் அண்ட் ஒன் பேக்வர்ட் பாஸ். ஸோ ஃபார்வர்ட் பாஸ் பண்ணும்போது வி ஆர் ட்ரைனிங் த மாடல், அண்ட் பேக்வர்ட் பாஸில் வந்து என்ன எரர் இருக்கோ அந்த எரர் ரெடியூஸ் பண்ணுவோம். ஸோ ஒன் ஃபார்வர்ட் அண்ட் பேக்வர்ட் பாஸ் இஸ் கால்ட் ஒன் epoch, ரைட்? ஸோ இது வந்து ரொம்ப அட்வான்ஸ் கான்செப்ட். பட் தென் நம்ம சேனல்லே வந்து டீப் லேர்னிங் பற்றி ஒரு பிளேலிஸ்ட் வரும் ஆஃப்டர் கம்ப்ளீட்டிங் திஸ் மிஷின் லேர்னிங் சீரிஸ். ஸோ அதில் நீங்கள் கற்றுப்பீங்க. ஸோ epoch இஸ் நத்திங் பட் த நம்பர் ஆஃப் டைம்ஸ் ட்ரெயின் த மாடல் நீங்கள் சிம்பிளாக வச்சுக்கோங்க, ரைட்? நம்பர் ஆஃப் டைம்ஸ், நம்பர் ஆஃப் ஐட்ரேஷன் வச்சுக்கோங்க. ஸோ இங்கே என்ன ஆகுதுன்னா, நம்ம வந்து கிரேடியன்ட் டிசென்ட் பற்றி பார்த்துருக்கோம், ரைட்? நம்ம சேனல்லே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மிஷின் லேர்னிங் சீரிஸ்லேயே வந்து தேர்ட் வீடியோ வந்து கிரேடியன்ட் டிசென்ட். ஸோ கிரேடியன்ட் டிசென்ட் என்னன்னா, இந்த மாதிரி ஒரு லைன் வரும், இந்த மாதிரி ஒரு கர்வ். ஸோ இந்த கர்வில் இந்த பாயிண்ட் இருக்குது தெரியுமா? இந்த பாயிண்டில் வந்து we can say that we have minimized the error, ரைட்? we have minimized this error நம்ம சொல்லலாம் இங்கே, because it's close to zero, error is close to zero. ஸோ இந்த பாயிண்டில் வந்து we can stop. சப்போஸ் நம்மளோட கிரேடியன்ட் டிசென்ட் அல்கோரிதம் வந்து let's say it's going beyond this point. If it is going beyond this point, நம்மளோட எரர் வந்து இன்க்ரீஸ் ஆகிடும், ரைட்? ஸோ எரர் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா we want a model which has low error, not increased error. ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணுவோம்னா, நம்மளுக்கு வந்து எந்த பாயிண்டில் வந்து எரர் இன்க்ரீஸ் ஆக ஸ்டார்ட் ஆகுதோ அந்த பாயிண்டில் வந்து we stop the training of the model. So that is called early stopping. So I will repeat once again. ஸோ நம்ம கிரேடியன்ட் டிசென்ட்டில் தான் மெயினாக அது யூஸ் பண்ணுவோம், early stopping. ஸோ கிரேடியன்ட் டிசென்ட்டில் பார்த்தீங்கன்னா we will keep on going descending the curve. பட் ஆனால் அந்த கர்வில் வந்து அட் சம் பாயிண்டில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த எரர் இன்க்ரீஸ் ஆக ஸ்டார்ட் ஆகும். எங்கே எரர் இன்க்ரீஸ் ஆகுதோ அங்கேயே ஸ்டாப் பண்ணிவிடுவோம். பிகாஸ் எரர் வந்து எங்கே இன்க்ரீஸ் ஆகுதோ அங்கேருந்து இன்க்ரீஸ் தான் ஆகுமே தவிர டிக்ரீஸ் ஆகாது, ரைட்? ஸோ அதனால் வந்து எங்கே இன்க்ரீஸ் ஆகுதோ அங்கே நம்ம ஸ்டாப் பண்ணிவிடுவோம் நம்ம ட்ரைனிங்கை. ஸோ திஸ் இஸ் கால்ட் early stopping. ஸோ பேசிக்கலி நம்ம ஃபுல் கர்வ் போகாமல் we are stopping it early. ஸோ that's why this name early stopping. ஸோ புரியுறதுன்னு நம்புகிறேன். அண்ட் கிரேடியன்ட் டிசென்ட் பற்றி தெளிவாக புரியணுன்னா வந்து நம்ம சேனல்லே வந்து ஒரு வீடியோ இருக்குது, பெரிய வீடியோ இருக்குது. ஸோ என்டையர் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருக்கேன், எப்படி ஒர்க் ஆகுது, மேத்ஸ் ஆஸ் வெல் ஆஸ் எப்படி லைக் டிஃப்ரென்ஷியேஷன்லாம் யூஸ் பண்ணுறாங்கன்னு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா மிஷின் லேர்னிங் சீரிஸ் தேர்ட் வீடியோ. ஸோ போய் பாருங்கள். அண்ட் தட்ஸ் ஆல் ஃபார் திஸ் வீடியோ. ஸோ இந்த வீடியோ நம்ம என்னென்ன பார்த்தோம்? ஸோ ஃபஸ்ட்டு we saw bias and variance. அண்ட் bias and variance ஏன் பார்த்தோம்னா, bias and variance are the root for regularization. ஸோ regularization என்னன்னு பார்த்தோம். and then types of regularization, right? ridge regression, lasso, elasticnet and finally early stopping பற்றி பார்த்தோம். ஸோ இதெல்லாமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான கான்செப்ட்ஸ் மிஷின் லேர்னிங்கில் உங்களுக்கு தெரிஞ்சே தான் ஆகணும். ஸோ தெரியாமல் வந்து சும்மா மாடல் ட்ரெயின் பண்ணுறேன், டெஸ்டிங்கு ட்ரைனிங்கு 80-20 ரேஷியோவில் ஸ்பிட் பண்ணி சும்மா எனக்கும் அவுட்புட் வருதுன்னு நீங்கள் சொல்லிட்டு இருக்க முடியாது. பிகாஸ் திஸ் இஸ் வெரி க்ரூஷியல் டு டூ எனி கைண்ட் ஆஃப் ப்ராஜெக்ட் ஆஸ் வெல் அஸ் ரிசர்ச், ரைட்? அண்ட் நம்ம சேனலில் இதே மாதிரி நிறைய வீடியோஸ் இருக்குது, எம்எல் பற்றி வீடியோஸ் இருக்குது. அண்ட் தென் ஆஃப்டர் finishing this ML series probably இன்னொரு 2-3 வீடியோஸ் வரும். 2-3 வீடியோஸ் வந்த அப்புறம் ஆல்மோஸ்ட் ML மிஷின் லேர்னிங் ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆன மாதிரி. ஸோ ஆஃப்டர் தட் டீப் லேர்னிங் சீரிஸ் வரும் இன் விச் யூ வில் லேர்ன் நியூரல் நெட்ஒர்க்ஸ் அண்ட் ஆல். அண்ட் நம்ம சேனலில் டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் அண்ட் அல்கோரிதம் சீரிஸ் இருக்குது. ஸோ if you are learning coding, then do check out data structure and algorithm series. And then coding tutorial around 60+ வீடியோஸ் இருக்குது, போய் பாருங்கள். டெய்லி கோடிங் வீடியோஸ் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நிறைய தமிழ் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட நம்ம சேனல் பற்றி சொல்லுங்கள். ஸோ நிறைய தமிழ் ஸ்டூடெண்ட்ஸ் கோடிங் தமிழில் கற்றுப்பாங்க, அண்ட் தென் மிஷின் லேர்னிங்கும் தமிழில் கற்றுப்பாங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். வில் see you in the next video again. Until then, bye.